அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லாரும் ரமலான் மாதத்துல இருக்கோம். ஆனா ஒரு கேள்வி, வெறும் நோன்பு மட்டும் வச்சா போதுமா? உடலை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போதுமா? இல்ல மனசு சுத்தமா வச்சுக்கணுமா? நம்மளுடைய பாவங்களை சுத்தப்படுத்தணுமா? ரமலான் அப்படிங்கிறது வெறும் பசிக்கும் தாகத்துக்கும் மட்டும் இல்ல. இது நம்மளோட ஆன்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு டிவைனான ட்ரெய்னிங் தான். இந்த பதிவுல ரமலான்ல நம்ம மனசை நம்ம எப்படி சுத்தப்படுத்திக் கொள்ளலாம், அல்லாஹ் கிட்ட எப்படி நெருக்கமா இருக்கலாம், இன்னும் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் எப்படி போக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இது போல ஒரு 6 விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதலாவது, நம்முடைய நீயத்தை சுத்தப்படுத்துதல். எந்த ஒரு அமலா இருந்தாலும் நீயத் இல்லாம அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம நோன்பு வைப்பது டயட்காக இல்ல, ஹெல்த்தை சுத்தப்படுத்துறதுக்காக இல்ல, அல்லாஹ்விற்காக. இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் அல்லாஹுவை தூய மனதுடன் வணங்க வேண்டும். நம்மளோட எண்ணம் தூய்மையா இருந்தா தான் நம்ம சிறிய அமல் செய்தா கூட பெரிய பலன் கிடைக்கும். இரண்டாவது, உள்ளத்தை சுத்தப்படுத்துதல். நோன்பு அப்படிங்கிறது உணவை மட்டும் விடுவதற்கு அல்ல, கோபம், பொறாமை, வெறுப்பு, அகம்பாவம் இவைகள் அனைத்தையும் விட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவன் பொய் பேச்சையும் கெட்ட செயலையும் விடாவிட்டால் அவன் உணவையும் தண்ணீரையும் விட்டுவிட்டு இருப்பது அல்லாஹ்விற்கு தேவையில்லை. ஆதாரம் புகாரி. எனவே நோன்பு வைத்து தொழுதால் மட்டும் பத்தாது, இந்த குணங்களை விட வேண்டும். மூன்றாவது, தௌபா, பாவங்களை கழுவுதல். ரமலான் மன்னிப்பிற்கான ஒரு சிறந்த மாதம். அல்லாஹ் கூறுகிறான், என் அடியார்களே, நீங்கள் அதிகம் அதிகம் பாவம் செய்திருந்தாலும் உங்கள் அல்லாஹுவின் கருணையை இழக்காதீர்கள். முக்கியத்துவம் கொடுத்து பாவங்களுக்கான மன்னிப்பு அல்லாஹ் கிட்ட கேட்டா நிச்சயமா அந்த பாவங்களை அல்லாஹு தாலா சரி செஞ்சிருவான். தௌபா என்பது தவறை உணர்தல், பாவ மன்னிப்பு கேட்பது, மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருப்பது. நான்காவது, குர்ஆன் மூலம் ஆன்மா சுத்தம். உங்க எல்லாருக்குமே தெரியும், ரமலான் மாதத்துல தான் குர்ஆன் அருளப்பட்டது. நம்மளுடைய இம்மை வாழ்க்கையிலையும் சரி, கபூர் வாழ்க்கையிலையும் சரி, மறுமை வாழ்க்கையிலையும் குர்ஆன் தான் நமக்கு உற்ற தோழனா இருக்கும். குர்ஆன் நம்ம மனதில் உடைய கவலைகளை சரி செய்யும், அல்லாஹ் கிட்ட நம்மளை நெருக்கமா இருக்க செய்யும். எனவே தினமும் சில ஆயத்தாவது ஓதி பழகுங்க. ஐந்தாவது, துவா மூலம் உள்ளத்தை சுத்தப்படுத்துவது. நம்ம அல்லாஹ் கிட்ட நேரடியாக பேசுகிற ஒரு விஷயந்தான் துவா. ரமலான் மாதத்தில் அதிகம் அதிகம் துவா செய்யணும். எப்போனா தஹஜ்ஜுடைய நேரத்தில், நோன்பு திறக்கும் போது, இன்னும் சஜிதால இருக்கும்போது அதிகமாக அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பாளியின் துவா நிராகரிக்கப்படாது. எனவே அல்லாஹ்விடம் உங்களுடைய இதயத்தை திறந்து பேசுங்கள், நிச்சயமாக அவன் பதில் கூறாமல் இருக்க மாட்டான். ஆறாவது, நல்ல குணங்களை வளர்த்தல். பொறுமை, சதகா, பேசுவது, கருணை, மன்னிப்பு இவை அனைத்தையும் ரமலானில் மேம்படுத்தி கொண்டு அதை முழு வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தில் அதிகமாக சதகா செய்தார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சிறு கைப்பிடி அளவு சதகா செய்தால் கூட ஒருவரின் வாழ்க்கையை மாறும். நிச்சயமாக நாம் பிறருக்கு அதிகமாக உதவ வேண்டும். சிறந்த முறையில் சதகா செய்ய வேண்டும். அனைவரிடமும் சிரித்த முகமாக இருப்பது கூட ஒரு சதகா தான். இன்னும் ரமலான் முடியும் போது நம்மளுடைய உடம்பு மட்டுமல்ல, நம்மளுடைய இதயமும் மாறி இருக்கணும். உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கான பதிலை சொல்லுங்கள். இந்த ரமலான் உங்களை மாற்றுமா, இல்லை பழைய மாதிரியே விட்டுடுவீங்களா? நான் சொன்ன இந்த 6 விஷயங்களை ரமலான் மாதத்தில் மட்டும் இல்லாமல் முழு வாழ்க்கையிலையுமே நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா ஒரு சிறந்த முஃமினா நீங்கள் ஆகலாம். இன்ஷா அல்லாஹ், இந்த பதிவை பார்க்கும் அனைவரையும் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானில் சிறந்த முஃமினாக ஆக்குவானாக. ஆமீன். இது போன்ற இஸ்லாமிய அறிவுரைகள், இன்னும் இஸ்லாமிய கல்விகள், பாடங்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன். வஸ்ஸலாமு அலா முர்சலின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.